போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. ஒரு கேவலம், கேவலம் சொன்னது கேவலம்னு அது இவன் எங்க திசை திருப்பாங்க. இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க, அதான் நீ வர்றாரு. சீமான் எங்க போறார், யாரை சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்கிறாருங்க, பிணை கேட்டு அவர் அணைச்சி வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க, ஏதோ தொடங்கிட்டார், மனைவி கிட்டே அட்டே பேச. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்ற நீ. ஆம்ஸ்டாங்கு 3 முறை எச்சரிச்சான் உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்படி என்ன பாதுகாப்பு கொடுத்த? என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள், என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க. அது அவன் அதிகாரம் இல்லை, அது சொல்லலாம். நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பணி? எப்படி பாருங்க. இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா, அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அதுபோக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து இதை சிந்திச்சு பாருங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை. அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுகிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படிச்ச கல்லூரி பக்கத்தில். இதை விசாரிக்க எத்தனை காலம், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள், தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவுக்கு வரல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு, எங்க விசாரணை முடிவுக்கு வரல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா ஒரு நாடு, சட்டம், நீதி, தீர்ப்புலாம்னு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான் அது. ஆமா, சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க, இப்ப சொல்லுது நீதிமன்றம். தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா, அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்புடுனால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவில் ஒரு காவல்துறை அதிகாரியை பணி இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகரில் போக்குவரத்து துறைக்கு. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள், இவ்வளவுதான். 38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த 3 ஆண்டுகள். ஒரு புழு கூட 2 அங்குலம் அப்படி நகரம்டா. இவன் போட்ட குழு 1 கூட நகராது. நீட்டுக்கு எதிராக, நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அம்மா அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக விசாரித்து தாக்கல் செய்த அந்த அறிக்கை என்னாச்சு? இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை நீ என்னைக்கு சந்திக்க முடியாது. நீ தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வுன்றோம். அது எதை நோக்கி நகருதுன்னு பாரு. இப்ப குறிப்பா எப்படி பாரு, பேருந்தை அரசு போக்குவரத்து, அரசு பேருந்தை தனியார் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர். ஏன் இப்படி கேள்வி? ஏன் நட்டத்தில் போகுது. தனியார் எடுத்து என்ன பண்ணுவார்? அவர் லாபத்தில் இயக்கிடுவார். இது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை எங்க பார்த்திருக்க? ஒரு ஒற்றை முதலாளி நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து லாபத்தில் நடத்திவிட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால், அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால் யோசிச்சு.
ஏன்னா தனியார் கொடுத்துடணும். தனியார் கொடுக்கும்போது என் மாணவ பிள்ளைகள் கொடுக்குற இலவச பஸ் பாஸ் இருக்குமா, எடுத்துருவியா? பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு, அது இருக்குமா, எடுத்துருவில்ல? என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில், புகழ்பெற்ற பத்திரிகையில் வேலை செய்கிற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். அரசு பேருந்தில் போகிறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட, ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. என்ன நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார். எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க. இப்ப இப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார், எங்கு வந்தார், எந்ததற்காக, யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார்? இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க? இப்ப எதற்காக வந்தார்? அதான் நீ நினைச்சுக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான், அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு. இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க ஒரு மயிரையும் கொடுங்க. அதெல்லாம் போப்பா, அங்கிட்டு போப்பா. அது மீனவன் பிரச்சனை, அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை, அது என் நாட்டு பிரச்சனை, என் நிலம் சார்ந்த பிரச்சனை, என் இனம் சார்ந்த பிரச்சனை. இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை? விளக்கு. இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு. அதுக்கப்புறம் நீ பரந்தூர்ட்ட போ. எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது? பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்குன்னு பாரு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்குல்ல, பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல, எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும்னு அளவிடுகிற அந்த பெட்டி, அந்த கருவி பொருத்தி இருக்குல்ல, அது அதானியோட இது. மின் உற்பத்தி ஆற்றுறதுக்கு தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசினார். அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளிகிட்ட, மத்திய மாநில அரசு கிட்ட இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள், மின் உற்பத்தி நிறுவனங்கள், நிலையங்கள் தனியார்ட்ட இருக்கு. உற்பத்தி தனியார்கிட்ட வந்த போது விநியோகம் தனியார்ட்ட வர எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பார்க்க. இப்ப பெட்டி வந்துருச்சு, எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொறுத்துறான். அதுல எழுதிருக்கு பாரு, அதானின்னு இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுக்க இழப்புன்னு காட்டுவார்கள். எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க, நட்டத்தில் ஓடுது, மின் உற்பத்திக்கு 1,50,000 கோடிக்கு மேல இழப்பு, கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு. உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க நேர்மையான நிர்வாகி, சிறந்த தலைவர். விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம்.